Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers. தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவு பாதையில் செல்கிறது என்று அதிரடியான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அக்கட்சியின் எம்பி ஜோதிமணி அவர்கள். பரபரப்பு கருத்து ஒரு சிலரின் சுயநலத்திற்காக தமிழக காங்கிரஸ் அழிவு பாதையில் செல்கிறது என்றும் பரபரப்பான கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஜோதிமணி. தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ளதாகவும் கருத்தை பதிவு செய்திருக்கிறார் கரூர் எம்பி ஜோதிமணி. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். கரூர் எம்பி ஜோதிமணியுடைய இந்த பரபரப்பு கருத்தின் பின்னணி என்ன? முழுமையா பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் நடைபெறக்கூடிய உட்கட்சி பூசல் தனக்கு ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது அப்படின்னு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இந்த கருத்து ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய முழு கருத்து என்ன, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எந்த ஒரு கட்சியும் தனது கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்தல் நேரத்துல தேர்தல் ஆணையத்தில் வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை கொடுக்க விடாமல் முடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியில் அது நடக்கிறது அப்படின்னு ஜோதிமணி கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக இருக்கிறது அப்படின்னு ஜோதிமணி சொல்லியிருக்கிறாங்க. கொள்கை நிலைப்பாடுகளை, அரசியல் செயல்பாடுகளை நீர்த்து போக செய்யும் நடக்கக்கூடிய முயற்சிகள் எனக்கு வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு ஜோதிமணி சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது. தினமும் தமிழ்நாடு காங்கிரஸ் மக்கள் பிரச்சனைகள் அல்லாத தவறான காரணங்களுக்காக செய்திகள்ல வருகிறது. இதுவும் தனக்கு ஒரு கவலை அளிக்கிறது அப்படின்னு ஜோதிமணி அதுல தெரிவித்திருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு எந்த காலத்திலும் இல்லாத ஒரு பேராபத்தை மதவாத, பிரிவினவாத, வன்முறை சக்திகளிடமிருந்து எதிர்நோக்கி இருக்கிறது. ஆனால் எதையாவது செய்து மக்கள் உணர்வுகளை தூண்டி ஆட்சி அதிகாரத்தை பிடித்து காமராஜர், பெரியார் உள்ளிட்ட மாபெரும் தலைவர்களால் கட்டி காக்கப்பட்ட இம்மண்ணின் சமூக நீதி, சுயமரியாதை, மக்கள் நல அரசியல் வளர்ச்சியை குழி தோண்டி புதைக்க ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னும் ஜோதிமணி அந்த செய்தி அறிக்கையில குறிப்பிட்டிருப்பதா பார்க்க முடிகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அந்த மாபெரும் பொறுப்பை சரியாக உணர்ந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எனக்குள் எழுகிறது அப்படின்னும் ஜோதிமணி அதுல தெரிவிச்சிருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ்ல எவ்வித கட்டுப்பாடுமற்று மாபெரும் உட்கட்சி பிரச்சனை இருக்கிறது. அந்த உட்கட்சி பிரச்சனை எனக்கு ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சமீப நாட்களாக காங்கிரசின் செயல்பாடுகளை வைத்து பார்க்கும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு ஜோதிமணி அதுல சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. இந்த அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடியதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான பொறுப்பு ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் இருக்கிறது அப்படின்னு ஜோதிமணி குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. சமீப நாட்களாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துமே அரசியல் விவாதமாக மாறிக்கிட்டு இருக்கிறது. காங்கிரசினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய பெவின் சக்கரவர்த்தி அவருடைய அறிக்கை ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் சொன்ன கருத்துமே கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நபர்ல ஒருவர் இருக்கக்கூடிய கரூர் எம்பி ஜோதிமணி இப்போது காங்கிரஸ் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படின்னு ஒரு பதிவை வெளியிட்டிருப்பதும் ஒரு சர்ச்சையையும் ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ரமேஷ், பிரவீன் சக்கரவர்த்தி விவகாரத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி களத்தில் விரிசல் ஏற்படுறத பார்க்க முடிகிறதா? அதை பற்றி காங்கிரஸ் வட்டாரங்களில் என்ன பேசிக்கிறாங்க? தமிழ்நாடு காங்கிரசினுடைய நகர்வுகள் அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. மற்றொரு பக்கம் ராகுல் காந்தியின் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்திச்சிருந்தாரு. இந்த சந்திப்புக்கு பிறகு காங்கிரஸ்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளுமே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்துல கூட உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டில தான் கடன் சுமை அதிகரிக்குது அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருந்தாரு. அதற்கு திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் எதிர்வினை ஆற்றியிருந்தாங்க. ஆனா இந்த சம்பந்தம் தொடர்பா காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சொல்லும் போது, காங்கிரஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை சொல்ல வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த சூழல்ல ஜோதிமணி அவருமே ராகுல் காந்தியோட ஒரு நெருங்கிய தொடர்புல இருக்காங்க. ராகுல் காந்தி பல்வேறு ஆலோசனைகளை சொல்லும் போது கரூர் எம்பி ஜோதிமணியிடமும் அதற்கான ஒரு ஆலோசனையில ஈடுபடுறாங்க அப்படின்லாம் காங்கிரஸ்குள்ள பார்க்க முடிகிறது. இப்படி காங்கிரசின் தேசிய
தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய கரூர் எம்பி ஜோதிமணி இவ்வாறான ஒரு பதில வெளியிடுவதும் மீண்டும் ஒரு அதிர்வலையை காங்கிரஸ்குள்ள ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு 3 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இந்த நேரத்துல கரூர் எம்பி காங்கிரஸ் ஜோதிமணி தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது மீண்டும் ஒரு அரசியல் விவாதமாக மாறியிருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. பரபரப்புக்கு பஞ்சமில்லாத களமாக மாறியிருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் களம். தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவு பாதையில் செல்கிறது என்ற ஒரு பரபரப்பு கருத்தை முன்வைத்திருக்கிறார் அக்கட்சியின் கரூர் தொகுதி எம்பியான ஜோதிமணி. எம்பி என்பதை தாண்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முக்கிய முகங்களுள் ஒன்றாக திகழக்கூடிய ஜோதிமணி எம்பி அவர்களே இப்படி ஒரு கருத்தை பதிவு செய்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள் அப்படி என்ன நடக்கிறது, அழிவு பாதையில் செல்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கும் அளவிற்கு உட்கட்சி மோதல் அதிகரித்திருக்கிறதா என்பது மாதிரியான பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. சமீபத்தில் ஆளும் திமுக அரசு குறித்து காங்கிரஸ் நிர்வாகிகளில் ஒருவரான பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் முன்வைத்த விமர்சனமும் அவர் பதிவு செய்திருந்த தகவல்களும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ந்து அதற்கு இருபுறத்தில் இருந்தும் வேறுபட்ட கருத்துகள் வந்து கொண்டே இருந்தன. அந்த வகையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில், தமிழக காங்கிரஸ் கட்சியில் விரிசல் இன்னும் அதிகமாகி இருப்பதை தான் காட்டுகிறதா ஜோதிமணி அவர்களுடைய இந்த கருத்து என்ற ஒரு ஐயமும் இங்கு எழுகிறது. இதனை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எப்படி அணுகப் போகிறது, இதற்கு என்ன பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வழங்கப் போகிறார், தேசிய தலைமை இதற்கு எப்படி ரியாக்ட் செய்ய இருக்கிறது என்று பல்வேறு கேள்விகளும் நம் முன்னே எழுகிறது. ஒருபுறம் பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நிர்வாகியாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த அதிரடி கருத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்களுமே கூட ராகுல் காந்தி அவர்களுக்கு மிகவும் நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராகவே அறியப்படக்கூடியவர். அப்படி ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஜோதிமணியே தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவு பாதையில் செல்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் என்றால் தமிழக காங்கிரஸில் அப்படி என்னத்தான் நடக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் இங்கு வலுவாகிறது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி, தமிழக காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்குமே அடிக்கடி இந்த கோஷ்டி பூசல் என்பது மாதிரியான விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஜோதிமணி எம்பி அவர்களுடைய இந்த கருத்து மீண்டும் ஒரு முறை அந்த கூற்றை உண்மையாக்குகிறதோ என்ற ஒரு ஐயத்தையும் மீண்டும் மீண்டும் எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers.